இன்னைக்கு நியூஸ் எல்லாத்துலயும் பரபரன்னு அடிபட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பெயர். 2 நாளா இவரோட வீடு அலுவலகங்களிலும் இவருடைய மருமகனும் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனின் வீடு அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சிருக்காங்க. இது சாதாரணமா ஒரு செய்தியா நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா இந்த லாட்ரி மார்ட்டின் யாரு? இவர் லாட்ரி தொழில் மூலமா எவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு? அதுல முறைகேடா எவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு? அப்படி சம்பாதிச்ச காசை எப்படி பயன்படுத்தி அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். ஆமா, போன தேர்தல்ல தமிழ்நாட்டுல திமுக தேர்தல் பத்திரம் மூலமா ரூபாய் 656.5 கோடி பெற்றிருக்குன்னு தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டு இருக்கு. இதுல பெருந்தொகைய லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் நிறுவனமே வழங்கியிருக்கு. 2019 முதல் நவம்பர் 14, 2023 வரை பல்வேறு கட்டங்களா இந்த நிறுவனம் ரூபாய் 509 கோடிய திமுகவுக்கு வழங்கியிருக்கு. உச்சபட்சமா 2021 இருந்து 2022 நிதியாண்டுல ரூபாய் 241 கோடியை இந்த நிறுவனம் வழங்கியிருக்கு. இது இப்படி இருக்க, லாட்ரி மார்ட்டினோட மருமகன் ஆதவ் அர்ஜுன் திடீர்னு விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்ந்துட்டு புரட்சி ஜனநாயகம் திமுக எங்களை சரியா மதிக்கல, திமுக விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சமத்துவம் சமூக நீதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு புதுசா தினசா பேசிட்டு இருந்தா. அப்படி இந்தா வந்துட்டான்டா ஒரு நீதிமான், இவன் நல்லா பேசுறான்டா அப்படின்னு சமூக வலைதளத்துல சில அரசியல் அப்ரசன்டிஸ் கைதட்டி விசிலடிக்க, திமுகக்கு ஒரு குத்து திருமாக்கு ஒரு குத்துன்னு லாட்ரி மருமகன் ஆதவ் அர்ஜுன் தன்னோட மாமனோட காசுல கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு. யாரு வச்ச சூனியமோ இப்ப அமலாக்கத்துறை ரைடு. சரி, திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் மருமகன்களோட கட்சி, அப்போ மகன்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புச்சா? நம்ம நரம்பு புடைக்க நீதிக்கும் நேர்மைக்கும் முழங்கையை உயர்த்தி முட்டு கொடுக்கும் திருமுருகன் காந்தி கூட லாட்ரி மார்ட்டினின் மகன் டைசன் சேர்ந்து பல புரட்சிகளையும் போராட்டங்களையும் தமிழ் மண்ணுக்காக செஞ்சிருக்காங்க லாட்ரி அடிச்ச காசுல. மார்ட்டினோட இன்னொரு மகன் சார்லஸ் மார்ட்டின், இவர் தமிழ்நாடு பாஜகல இருந்தாரு. இப்போ தமிழ்நாட்டிலேயே பாஜக இருந்த மாதிரி தெரியல. சரி, இதோட போச்சுன்னு நினைச்சீங்கன்னா இல்ல, இங்கதான் ட்விஸ்ட். லாட்டரி மார்ட்டினோட மனைவி திருமதி லீமா ரோஸ், இவங்களும் ஒரு கட்சியில இருக்காங்க. ஆமா, பச்சைமுத்து பாரிவேந்தரோட இந்திய ஜனநாயக கட்சியில சேர்ந்திருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்படி தமிழ்நாட்டின் பல அரசியல் கட்சிகளின் கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், போராட்டங்கள், மக்களுக்கான எழுச்சி பயணங்கள் எல்லாமே லாட்டரி மார்ட்டினோட முறைகேடான வகையில சம்பாதிச்ச காசுல செய்யப்பட்டதுன்னா அதிர்ச்சியாதானா இருக்கும். எஸ், அதே அதிர்ச்சியோட இருங்க, அப்பதான் அரசியல் ஆட்டம் சூடு பிடிக்கும். நன்றி.